ஐயோ. முடியல. புனிதா, அந்த பாட்டை முதல்ல ஆஃப் பண்ணு. அப்படி என்னம்மா ரெண்டு பேரும் பண்ணீங்க? நாங்க என்னத்த பண்ணோம்? எது இப்படி ஆயிப்போச்சு. நீ முதல்ல போய் பாட்டை ஆஃப் பண்ணு. எப்படிக்கா இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல? ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. என்னால கோபம் கூட பட முடியல. உடம்பு அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் சாப்பிட்டீங்களோ, மாமியாரும் மருமகளும் ஒரே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஐயா, என்ன இது? புனிதா, என்ன பாத்ரூம்ல தண்ணியே வரல? மோட்டார் போட்டாலும் மோட்டார் வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணா, அங்க எப்படி நான் வரும்? அதான் அன்னைக்கும் அம்மாக்கும் நிக்காம போயிட்டு இருக்கு. ஏய், என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அண்ணா, அம்மாக்கும் அன்னைக்கும் உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு. ஏய், டாக்டர் போய் பார்த்தாங்களா? அண்ணா, அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நல்லாதான் இருக்காங்க. நீ ஏதோ அவசரம்னு சொன்னி, அத போய் பாருப்போ. இப்ப நான் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன்? ஒரே வழிதானே, தண்ணி நிறைய வர சொல்லு. அதுவும் 1 பத்தாது, 3 வர சொல்லு. 1 அன்னிக்கு, இன்னொன்னு அம்மாக்கு, 1 நம்ம எல்லாருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் மில்லுக்கே போய் குளிச்சுக்கிறேன். போ. சரிக்கா, அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சமையக்கட்டுக்கு போறேன். உங்களுக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையா கார குழம்பு வச்சேன். ஆமா, இப்ப ரொம்ப அது முக்கியம். ஏற்கனவே உடைஞ்சு போன செம்பரம் பாக்கம் ஏரி மாதிரி இருக்கு என் நிலைமை. இதுல கார குழம்பு வேற. வேணும்னா இவளுக்கு ஒரு டம்ளர் குழம்பு எடுத்து வாயில ஊத்தி விடு. வா வா ராசாத்தி. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானும் போறேன். ம். ம். இப்படி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை. அத்தை, 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 ம். கவனிச்சிங்களா அத்தை? என்ன கண்மணி? மங்கத்தையும் அந்த ராசாத்தையும் நம்மள பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. அவங்கெல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு பாரு கண்மணி. அத்தை, உங்களுக்கு இன்னுமா விஷயம் தெரியல? என்ன கண்மணி? நம்ம ராசாத்திய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக பிளான் பண்ணோம்ல, அதை தடுக்கதான் அந்த ராசாத்தி நமக்கு ஏதோ பண்ணிருக்கா. அப்படியா? நாம அவங்கள சும்மா விடக்கூடாது அத்தை. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். ம். ஆமா கண்மணி. அத்தை, சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு போங்க அத்தை. இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்மணி. அவங்க நம்மள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அத்தை. அதுவும் அப்பாவி மாதிரி இருந்த அந்த ராசாத்தி என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கா பாருங்க. அதுவும் அந்த ராசாத்தி என்ன பார்த்து சிரிச்சிருந்தாலும் நான் பரவாயில்லன்னு ஏத்திருந்திருப்பேன்.
ஆனா உங்களை பார்த்து கேவலமா சிரிச்சா பாருங்க, அததான் என்னால தாங்கவே முடியல. அவளு கண்மணி, அவளை நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த ராசாத்தி கர்ப்பம் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்த உடனே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன். அத்தை, அத்தை, ஆ. ராசாத்தி, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். ஆ. என்ன இருந்தாலும் அவங்க பாவம் அத்தை. அவங்களுக்கு நீ பாவம் பாக்குற, ஆனா அவங்க உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தி இருக்காங்க யோசனை பண்ணி பாரு. அதான் ஒரு தடவையாவது நாமளும் திருப்பி செய்யணும்னு தான் செஞ்சு விட்டேன். அதுவும் இல்லாம உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தள்ளி வச்சாச்சுல்ல. ஆனா அத்தை, பெரிய அத்தை அவ்வளோ லேஸ்ல விட மாட்டாங்க. மாத்திரை ஏதாவது போட்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக தான் பாப்பாங்க. அதுதான் அத்தை எனக்கு பயமா இருக்கு. ராசாத்தி, இதுக்கு மேல நாம ஒண்ணும் பண்ண முடியாது. எதுனாலும் நடக்கிறது நடக்கட்டும். எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் ராசாத்தி, ரொம்ப நாளைக்கு எல்லாரையும் நம்ப வைக்க முடியாது. என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ராசாத்தி, நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்த தொடங்கியாச்சு. நீ எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கலாம், ஆனா அதை சரியா பண்ணணும். புரியல அத்தை. நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கணும். நான் உன்னையும் இனியனையும் ஒரு 10-15 நாளைக்கு வெளியே எங்கேயாவது அனுப்பி வைக்கிறேன். நீங்க போய் 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஆனா நீ வீட்டுக்கு வரும்போது எல்லார்கிட்டயும் சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டு தான் வரணும். ஐயோ, மாமாவுக்கு எனக்கும் இடையில எதுவும் நடக்கல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு அத்தை கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. என்ன பண்றது? என்ன ஆச்சு ராசாத்தி? அது வந்த அத்தை. இங்க பாரு, உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே வழி இதான் ராசாத்தி. இத பண்ணிதான் ஆகணும். அத்தை. என்ன ராசாத்தி? இல்ல அத்தை, அப்படியும் அது நடக்காம போச்சுன்னா? ஏன், நீயும் இனியனும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? அது வந்து அத்தை, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சந்தோஷமா இருந்தும் ஒருவேளை அது நடக்காம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறேன் அத்தை. ஏதாவது பண்ணி இதை நடக்க வைக்கணும் ராசாத்தி. இல்லைன்னா இன்னும் ஒரே மாசத்துல உன் வயிறே காட்டி கொடுத்துரும். அப்படி நீ மாசமா இல்லாத விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது ராசாத்தி. என்னது இப்படி சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன் ராசாத்தி. என் வாழ்க்கையில நிறைய அவமானத்தை தாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல சின்ன அவமானத்தை கூட என்னால தாங்கிக்க முடியாது. எல்லாம் என்னாலதான் அத்தை. நான் தான் உங்களை இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ராசாத்தி, இங்க பாரு, விடு. நடந்தது நடந்து போச்சு. அத நினைச்சு அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது ராசாத்தி. நீ அக்கா கூட போனாலும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாம கடவுளை நம்பி அவங்க கூட போ. மத்ததெல்லாம் அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். எனக்கு பயமா இருக்கு அத்தை. நான் தான் சொல்றேன்ல, உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். நீ எந்த பயத்தையும் முகத்துல காட்டிக்காம நார்மலா இரு. அவங்க கூட போயிட்டு வா. போ.
சொல்லுங்க. நான் தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ம், தெரியும். டாக்டர், இவ என் மருமக ராசாத்தி. ம், குழந்தை உண்டாயிருக்காளான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் போன்லயே சொல்லிட்டீங்களே. ம், நல்ல செய்தியா சொல்லுங்க டாக்டர். இது எங்க வீட்டோட முதல் வாரிசு. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ம். ராசத்தி, வாமா. டாக்டர், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வா. செக்கப் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. வாமா, உட்கார். உட்காருமா. படுங்கம்மா, படுத்துக்கோங்க. தீபிகா, போர்வை போத்தி விடுமா. எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணமா குழந்தை இருக்குன்னு? உன்னதாம்மா கேக்குறேன். வந்து சொல்லுமா. மருத்து வச்சு நாடி புடிச்சு பார்த்தாங்க. ஓ, இல்லையே. சரி, ஓகேம்மா, நீங்க எந்திரிச்சிருங்க. வெளியே வெயிட் பண்ணுங்க. ராசாத்தி, என்னாச்சு? வெளியில வெயிட் பண்ண சொன்னாங்க அத்தை. செக்கப் முடிஞ்சதில்ல? முடிஞ்சது அத்தை. டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாங்க. உட்காருங்க. உட்காருங்க. டாக்டர், இந்த ரிசல்ட் என்னாச்சு? சொல்லுங்க டாக்டர். She is perfectly all right. உங்க மருமக கர்ப்பமா தான் இருக்கா. உங்க குடும்பத்தோட முதல் வாரிசு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு எந்த குறையும் இல்லை.
எனக்கு தெரிஞ்சு சுகப்பிரசவமா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க மருமகளை இதுக்கு மேலதான் நல்லா பாத்துக்கணும். ஏன் டாக்டர், ராசாத்தி உண்மையாவே மாசமா தான் இருக்காளா? ஆமா, நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். உங்க மருமக மாசமா தான் இருக்கா. எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லா டெஸ்டையும் எடுத்து பாருங்க. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு, அவங்க மாசமா தான் இருக்காங்க. டாக்டர், அவ கருவுல குழந்தை இருக்கா இல்லனா கட்டி மாதிரி ஏதாவது? இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் டாக்டரா இல்ல நீங்க டாக்டரா? நான் தான் எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, அவங்க மாசமா இருக்காங்கன்னு தான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு உங்க மருமக மாசமா இருக்கிறது பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல டாக்டர். அவ வயித்துல இருக்கிறது எங்க வீட்டோட மொத்த சந்தோஷம். நீங்க சரியா பார்க்காம எதையாவது சொல்லி நாங்க அதை நம்பி உண்மையாவே இவ மாசமா இருக்கான்னு கொண்டாட கூடாது பாருங்க, அதான். யாராவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாங்களா? ஏன் உங்களுக்கு இவ்ளோ சந்தேகம்? ஸ்கேன் பண்ணியே பார்த்துட்டேன், குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு. போதுமா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சரி, இன்னும் 2 டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. நீங்க இப்பதான் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சுன்னு சொன்னீங்க. அது குழந்தைக்கான டெஸ்ட், இது அம்மாவுக்கான டெஸ்ட். அவங்க மாசமா இருக்கும்போது உடல் எப்படி இருக்குன்னு பார்த்து வீக்கா இருந்தாங்கன்னா இன்ஜெக்ஷன் போடணும் இல்லையா? சரிங்க டாக்டர். சொல்லுமா. டாக்டர், நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்லம்மா. டாக்டர், நான் நான் உண்மையாவே குழந்தை உண்டாயிருக்கேனா? உனக்கே இப்படி ஒரு சந்தேகம்? நீ ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? என்ன பாக்குற? டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல. அது டாக்டர், எல்லாம் எனக்கு தெரியும். உன் மங்கை அத்தைக்காகத்தான் நீ கன்சீவா இருக்கேன்னு உங்க பெரிய அத்தை கிட்ட நான் பொய் சொன்னேன். மங்கை எனக்கு ரொம்ப நாளா பழக்கம், அதனாலதான் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இத ரொம்ப நாள் மறைக்க முடியாது. உங்க அத்தை கிட்ட சொன்ன மாதிரி இத உண்மையாக்கிடு, புரியுதா?